ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்கிட்ட ஒரு சில முக்கியமான விஷயங்களை பேசணுன்றதுக்காக தான் இந்த வராகி அம்மா தனியாக பேச உன்னை கூப்பிட்டேன். கை கூப்பி கெஞ்சி கேட்குற அளவுக்கு பல முறை நான் உன்னை பார்க்க வந்தபோதெல்லாம் நீ என்னை கேட்காம என் வார்த்தைகளை தவறாக அலட்சியப்படுத்திட்டு தவிர்த்து விட்டு இப்போ நீதானே கஷ்டப்படுற. இப்போதாவது பொறுமையாக கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இந்த வராகி அம்மாவின் வார்த்தைகளை கேளு. கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில மிகப்பெரிய விஷயம் நடக்க போகுது. அது நல்லதா கெட்டதா, உன் நன்மைக்கா அல்லது உன் கஷ்டத்துக்கான்றத நீ முழுவதுமாக கேட்கும்போது தான் உனக்கு புரிய வரும். ஏன்னா இப்போ உன் வாழ்க்கையில நடக்கிற சில விஷயங்களை பார்த்து நீ கஷ்டம் துன்பம் துயரம் நினச்சிக்கிட்டு இருக்க. ஆனால் அது எல்லாமே அப்படியே தலைகீழா உனக்கு நன்மையான விஷயங்களா, உனக்கு சாதகமான விஷயங்களா மாறப்போகுது. இப்போது நீ எதை ரொம்ப சந்தோஷமா நினச்சி நல்லது நடக்குதுன்னு துள்ளி குதிக்கிறியோ அதுவே உன் வாழ்க்கையில தலைகீழாக உனக்கு பிரச்சனைகளை தரக்கூடிய விஷயமாகவும் மாற வாய்ப்புகள் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நடக்கிறத வச்சு உன் வாழ்க்கை இப்படிதான்ற முடிவுக்கு எப்போதும் வராதே. எது எப்போது எப்படி வேணும்னாலும் மாறுங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. உன் எண்ணங்கள் எப்படி இருக்குதோ அதன்படிதான் நான் உன்னை வழி நடத்துகிறேன். நீ நல்ல வழியில் சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக, நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய பிள்ளையாக இருந்தீனா இந்த வராகி அம்மா நானே உன்னை காப்பாற்றி உன் வாழ்க்கைக்கு தேவையான பாதுகாப்பையும் நம்பிக்கையும் வெற்றியையும் தருவேன். என்னை நினைத்து வழிபடும் உன்னை நிச்சயமாக நான் காப்பாற்றுவேன். நீ நல்லபடியாக வாழ்கிறதுக்காக வழிகாட்டி உனக்கான முன்னேற்றங்களையும் தருவேன் என் செல்லமே. நீ என்ன செஞ்சாலும் இந்த வராகி அம்மா ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போகவோ அல்லது உன்னை வெறுக்கவோ மாட்டேன். அதனால் எப்போதும் பயப்படாமல் தைரியமாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்கே தெரியாமல் பல திருப்பங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரணும்னு நான் தீர்மானிச்சுதான் உன்னை உயர்த்துவதற்காக ஓடோடி வந்தேன். என் மீது நீ கொண்ட இறைபக்தி உறுதியாக இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? பயமில்லாமல் சந்தோஷமாக தைரியமாக இரு. இந்த வராகி அம்மாவே உனக்கு பாதுகாப்பாக, உனக்கு துணையாக, உனக்கு கவசமாக இருந்து உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான வெற்றிகரமான விஷயங்களை நடத்தி முடிக்கிறேன். நான் எப்போதும் உன் கூடவே இருக்கிறேன்றதை மட்டும் நீ மறந்துட வேணாம். நீ எங்கே போனாலும் என்ன நினச்சிக்கிட்டினா போதும், நான் உடனே உனக்காக உன்னை நோக்கி ஓடி வந்துடுவேன். என் மேலே நம்பிக்கை வச்சு நீ பொறுமையோடு இருக்கும்போது என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என் செல்லமே. என்னை முழு மனசோட நம்பக்கூடிய உன்னை பாதுகாத்து உன் வாழ்க்கைக்கான நல்ல விஷயங்களை நான் சிறப்பாக செஞ்சு தர்றேன். நீ ஒரு நிமிஷம் என்னை நினச்சினாலே நான் உன் வாழ்க்கையை அழகாக மாற்றிடுவேன். எப்போதும் இந்த வராகி அம்மாவின் கருணையும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருக்கும்னு நம்பிக்கிட்டு நல்லதையே செய்ய பழகு. உனக்கே தெரியாமல் நீ தப்பு செஞ்சாலும் அதுக்காக நான் உன்னை வெறுத்துட மாட்டேன். ஆனால் உன்னை திருத்தி உனக்கு எது நல்லது எது கெட்டதுன்றதை சொல்லி உன்னை நல்வழிப்படுத்துவேன். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்படவோ கவலை கொள்ளவோ அவசியமில்லை. வராகி அம்மா எனக்கு துணையாக இருக்காங்கன்ற நம்பிக்கையோட பொறுமையோட உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நீ செஞ்சாலே உன் வாழ்க்கை மாறிடும் என் செல்லமே. நீ கீழே விழுந்தாலும் கூட, தோல்வி அடைந்தாலும் கூட அதிலிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நீ பட்ட கஷ்டம் எதுவுமே வீண் போகாத அளவுக்கு இந்த வராகி அம்மாவின் அருளால் உன்னை உயர்த்தி காட்ட போகிறேன். இப்போது வேணும்னா உன் வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உனக்கு ஒன்றுமே புரியாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய சீக்கிரம் உன்னை தலை நிமிர்ந்து நான் வாழ வைக்கிறேன். நீ அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் பதிலாக என் அருளால் உனக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும்படி நான் செய்கிறேன். என் மேலே நம்பிக்கை வச்சு காத்திருக்கும் உனக்கு நான் ஒருபோதும் தோல்வியை தர மாட்டேன் என் செல்லமே. நீ எப்போதும் எதுக்காகவும் சோர்ந்து போக வேணாம். இந்த வராகி அம்மா உன்னை கைவிடவே மாட்டேன்ற நம்பிக்கையை உனக்குள்ளே வச்சுக்கோ. இத்தனை நாளாக நீ அனுபவித்த கஷ்டத்துக்கு பலனாகவும் பதிலடியாகவும் தான் உன் கூடவே நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்காக வந்திருக்கேன். இப்போது இருளாக இருக்கும் உன் வாழ்க்கையில் நான் வெளிச்சத்தை கொடுக்க வந்து விட்டேன் அல்லவா. நீ தலை நிமிரணும், தன்மனத்தோடு நல்லபடியாக வாழ்க்கையை வெற்றிகரமாக வாழணுன்றதுக்காக தான் ஒவ்வொரு கஷ்டத்தையும் உனக்கு வெற்றியின் வழியாக திருப்ப போகிறேன். இப்போது நீ தளர்ந்து போனாலும் சோர்ந்து போனாலும் என் மேலே நம்பிக்கையோடு இருப்பதின் காரணமாக
நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உன் வாழ்க்கையை நிமிர வச்சு உனக்கான நல்லதை செய்து கொடுத்தே தீருவேனேன் செல்லமே. உன் வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு புரியாம உனக்கு குழப்பமாக இருந்தாலும் நான் உன்னை கைவிட்டுருவேன் மட்டும் நினைக்காத. சில விஷயங்களை நீ நம்பிக்கையோட எதிர்கொண்டால் மட்டுமே என் அருள் உனக்கு உண்டாகும். அதனால இப்போதிலிருந்தே, இந்த நிமிஷத்திலிருந்தே உன் வாழ்க்கையில நடக்கிற அனைத்தையும் நன்மைக்கேன்னு நினைக்க பழகு. உன்னை பலவீனமாக்கும் விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உன்னை வலிமையான ஆளாக மாற்ற போறேன் செல்லமே. நீ நம்பிக்கையோட இருந்தா மட்டும் போதும். நீ சற்றும் எதிர்பாராத நேரத்துல உன் வாழ்க்கையவே சந்தோஷமான வாழ்க்கையாக நான் மாத்திருவேன். மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் வானத்துல இருக்கக்கூடிய மேகங்கள் சூரியனை மறைக்க முடியாது. சூரியன் வர வேண்டிய நேரத்துல சரியா வந்து இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுத்தே தீரும். அதே போல இப்போது துன்பங்கள் வந்து உன்னை சோகத்தை ஆட்படுத்தினாலும், சோகத்துக்கு உள்ளாக்கினாலும், சோர்ந்து போகச் செய்தாலும் நீ நிம்மதியா சிரிச்சுக்கிட்டே இரு. ஏன்னா உன் வாழ்க்கையை சரி செய்ய போவது இந்த வராகியம்மா நான் அல்லவா. இப்போது நீ தனிமையில் இருப்பதைப் போல உனக்கு தோணுதே தவிர இந்த வராகியம்மாவும் உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ விழுந்த இடத்திலிருந்தே உன்னை எழுப்பி நிற்க வச்சு எல்லாரும் கைத்தட்டி பாராட்டும்படி உனக்கான வெற்றியை மிக பெருசா கொடுக்க போறேன். இப்போ உன் வாழ்க்கையில சில விஷயங்கள் சரியில்லாத மாதிரி உனக்கு தோணினாலும் நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு ஒருபோதும் தோல்வி கிடைக்கவே விடமாட்டேன். நீ காத்திருக்கிற எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு வெற்றியை உறுதிப்படுத்துறேன். இப்போது நீ பயப்படும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உனக்கு நிழலாக நான் இருந்து உன் வாழ்க்கையை வெற்றிகரமா மாற்ற போறேன். உன் கண்ணீரை பார்த்த நான் அதுக்கு பதிலாக உனக்கான சிரிப்பை கொடுக்க வந்திருக்கேன். உன் பாதையில் இருளை விலக்கி உனக்கு வழிகாட்ட ஒளியா நான் வந்துட்டேன் என் செல்லமே. உனக்கு நிழலாக நான் இருக்கும்போது இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்பட வேணாம். இப்போது நீ வாழ்க்கையில போராடுறதுக்கான காலகட்டம். அதனால கவலைப்படாம நம்பிக்கையோட இரு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கை சோர்வாகவோ சோகமாகவோ தோல்வியாகவோ இருக்க விடமாட்டேன் என் செல்லமே. இப்போது நடக்கும் எதுவுமே உனக்கான முடிவு கிடையாது. இதுதான் ஆரம்பம். நீ தைரியமா தளராம நின்னா நான் கண்டிப்பா உன் வாழ்க்கையில உனக்கான வெளிச்சத்தை கொண்டு வந்து கொடுப்பேன். இப்போது உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் உன்னை நீயே நம்ப முடியாத அளவுக்கு இருந்தாலும், உன்னை நீயே நம்பலைனாலும் இந்த வராகியம்மா நான் உன்னை நம்புறேன். உனக்கான சரியான நேரத்தை நிச்சயமாக நான் வரவழைப்பேன். அந்த நேரம் வர்ற வரைக்கும், உனக்கு நல்லது நடக்கிற வரைக்கும் என் மேல நம்பிக்கையோட காத்திரு. என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கிறது தானே? இந்த வராகியம்மா உன் கூட இருக்கிறதாலேயே இப்போது இருக்கும் எல்லா சிக்கல்களும் சுக்குநூறாக உடைந்து போகும். உனக்கான பிரச்சனைகளை எல்லாம் போக்கி உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டுறேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதற்கும் கவலை கொள்ளாதே. எல்லா துன்பங்களையும் தாண்டி நீ வாழ்வில் வெற்றி அடைவதற்கு நான் உனக்கு வழிகாட்டுறேன். உன்னால முடியுமான்ற சந்தேகம் வந்தாலும் கூட நீயும் உன்னுடைய கனவும் வலிமையாக ஜெயிக்க தான் போறீங்க. அதாவது உன் கனவை நனவாக்கி உன் வாழ்க்கையில வெற்றி பெற செய்வேன். நீ வெற்றியை பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. இப்போ வேணும்னா உன் வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் எல்லாத்திலும் ஏதாவது ஒரு தடையோ தடங்களோ வர்றது போல உனக்கு தோணலாம். ஆனா இந்த தடை எதுவுமே உன் வாழ்வின் முடிவுக்கான சின்னம் அல்ல. ஒரு புது தொடக்கத்தை நான் உனக்கு கொடுக்க போறேன். நீ மறுபடியும் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு ஜெயிச்சு வாழும்படியும் இந்த ஊரும் உலகமும் உன்னை தூக்கி வச்சு கொண்டாடும்படியும் நான் செய்கிறேன். உன்னால முடியும்னு நீ நினைச்சினா கண்டிப்பா அனைத்தையும் உனக்கு நான் முடிச்சு கொடுப்பேன். உனக்குள் இருக்கும் வலிமையை வெளிப்படுத்தி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. இப்போது உன் வாழ்க்கை கஷ்டமாக இருந்தாலும் நாளைக்கே நீ சிரிச்சு மகிழ்ந்து சந்தோஷமாக கொண்டாடும்படி நான் செய்கிறேன். நம்பிக்கையோடு இருந்தா மட்டும் போதுமே செல்லமே. நீ அழுதுகிட்டே தூங்கிய இரவுகள் எல்லாமே இனி முடிஞ்சு போய் சந்தோஷமா நிம்மதியா படுத்தவனே தூங்குறதுக்கான நல்ல நேரம் வரும். உனக்கு நான் எதையுமே நீக்கி வைக்கவோ ஒதுக்கி வைக்கவோ மறுக்கவோ இல்லை. நீ கேட்டது அனைத்தையும் நான் உனக்கு கொடுப்பதற்கு தயாராக காத்துக்கிட்டு இருக்கேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதானே? அப்புறம் என்ன, கண்டிப்பா நீ ஆசைப்பட்ட அனைத்தையும் பெறுவாய். எப்பவுமே உன் வாழ்க்கையில
எதுவுமே முடிஞ்சு போச்சுன்னு மட்டும் நீ நினச்சிட வேணாம். நம்பிக்கையை விட்டுறாமல் இருந்தீனா நானே உனக்கு நிழலாக இருந்து நீ ஆசைப்படுற அனைத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போதைக்கு உன் வாழ்க்கையில் எதுவுமே நல்லா போகிற மாதிரி தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்காக கலங்காதே. நீ நினச்சதை விட ஒரு பெரிய நல்ல விஷயம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படியும் நீ தலைநிமிர்ந்து வாழும்படியும் நான் செய்கிறேன். நீ சோர்வாக இருந்தாலும் அல்லது சோகமாக இருந்தாலும் சோம்பலாக இருந்தாலும் அதை முடிவுன்னு மட்டும் நினச்சிடாத. என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு இப்போதே நீ அனுபவிக்கும் துன்பங்களையெல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் உன் கைகளை ஒப்படைப்பதற்காகவே நான் உன்னை தேடி வந்தேன்.